ஐயா, இந்த மலை ஆனது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டத்திலே கூனவேலம்பட்டி என்கின்ற பஞ்சாயத்தில் உட்பட்ட இடம் இது. இந்த மலையினுடைய திருநாமம் சித்தர் மலை. அதாவது இங்கு 15 சித்தர்களுக்கும் சிவபெருமான் சித்தனாக காட்சி கொடுத்த இந்த இடம்தான் சித்தர் மலை. இந்த சித்தர் மலை என்பது சிவபெருமானே சித்தர்களுக்கு சித்தனாக காட்சி கொடுத்த இடம். ஆகவே இங்கு வரலாற்று சிறப்பு மிக்கது மட்டும் இல்லாது இந்த ஆலயத்திலே இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்றால் சில ஆலயங்களுக்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். எப்படி சொல்லப்பட்டிருக்கும் என்றால், இங்கே உண்மையாகவே சிவபெருமானினுடைய அனுகிரகம் பெற்றவர்களால் மட்டுமே இந்த இடத்திற்கு வர முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளார சிவபெருமான் சித்தனாக காட்சி கொடுத்துருக்கிற இடம். ஏன்னா நம்ம வந்திருக்கிற நேரத்தில் கோயில் திறக்கப்படவில்லை. அதனால தான் இதை உங்களுக்கு தெளிவாக ஜூம் பண்ணி காட்டுறோம். சரியா? இது சித்தர் மலை. சிவபெருமான் சித்தனாக காட்சி கொடுத்த இடம். ஆகவே இதற்கு சித்தர் மலை, சித்தேஸ்வரன் என்கின்ற திருநாமத்துடன் இங்கே சிவபெருமான் லிங்கமாகவும் சித்தனாகவும் காட்சி கொடுத்து கொண்டு இருக்கின்றார். இது சித்தர் மலை. இந்த ஆலயமானது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆலயம் நிறுவப்பட்டதாக சித்தர்கள் காலகட்டங்களிலே கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காகபுஜண்ட மகரிஷி அவர்கள் இந்த இடத்திலே தவம் செய்யும் பொழுது கிடைத்த அனுபவங்களை தனது புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட மலைதான் இந்த சித்தர் மலை. இந்த சித்தர் மலையினுடைய சிறப்புகளை நாம் செவி வழியாகவும் கண் வழியாகவும் காணொளியாகவும் நாம் காணும் பொழுது மெய்சிலிர்க்க வைத்தாலும், ஆனால் இந்த ஆலயத்திற்கு பௌர்ணமி அன்று சித்தர்களினுடைய தரிசனத்தை கண்டு வியக்கலாம் என்பதற்கு இந்த பகுதியிலே இருக்கின்ற சில சான்றோர்கள் கூறியிருக்கின்றார்கள். சித்த மார்க்கத்தை தழுவிய மகான்களும் இன்றைய நவீன காலத்திலே சித்தாந்தத்திலே இருந்து தோன்றப்பட்ட சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் இங்கே கூறியிருக்கின்றார்கள். இந்த மலையினுடைய சிறப்பு அம்சங்கள் எண்ணிலடங்காது. நீங்கள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் கூனவேலம்பட்டு புதூர் அங்கே இருக்கின்ற இந்த சித்தர் மலைக்கு தரிசனம் செய்து உங்களுடைய பாவ கணக்குகளில் இருந்து விடுபடுங்கள்.